ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக 3 இனிப்பு கொழுக்கட்டைகளை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் வந்து 3 கப் அளவு நான் பச்சரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் வந்து 2 பாகமாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து நான் வெல்லம் கலந்து செய்ய போகிறேன். இது ஒன்று வந்து நம்ம நார்மல் வாட்டர் கலந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி நம்ம கலந்துக்கிட்டு இந்த எல்லா மாவே சப்பாத்தி மாவு பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கையில் ஒட்டாத அளவு நம்ம எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம அரை முடிக்கு கம்மியான அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது திருவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இப்போது நம்ம திருவி எடுத்த தேங்காயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து சர்க்கரை தேங்காய் போட்டு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காண்டி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 பாகமாக நான் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம உருண்டைகளாக திரட்டி நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காயும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்காண்டி இப்போ இந்த உருண்டை திரட்டிகிட்ருக்கேன். இப்போ இது கூட நம்ம லைட்டாக உள்ள இந்த ஆழமாக நம்ம வந்து இந்த தேங்காய் வைக்கிறதுக்கு நம்ம ஆழமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹோல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கையிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி உருண்டை திரட்டிக்கலாம். நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் திரட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து வெல்லைப்பாகு காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து வெல்லத்தெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். வெல்லம் நல்லா கொதிச்சு வரவும் 2 ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஆறவும் நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா வடிகட்டவும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் வந்து இப்போது பிடிக்கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது பாதி தேங்காய் பிடிக்கொழுக்கட்டைக்கும் பாதி தேங்காய் வந்து நம்ம பூரண கொழுக்கட்டைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் வந்து நம்ம எடுத்து வச்ச மாவில் 2 ஸ்பூன் அளவு நம்ம தேங்காவை சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம இந்த வெள்ளைப்பாகை காய்ச்சி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் உருண்டையாக திரட்டி நம்ம 4 விரல்ட்டு இந்த மாதிரி அமைக்கி நம்ம உருண்டை திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லா உருண்டைகளும் நான் திரட்டியாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சமாக நான் வேக போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். வேக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ நம்ம வெல்லம் பாகின இதிலே கொஞ்சமாக தேங்காய் திருவலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மிக்சியில் வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் இந்த பூரண கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடைசியாக எடுத்து வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டைகளாக திரட்டி நீங்கள் என்ன வடிவம் கொழுக்கட்டை இந்த மாதிரி திரட்டி நம்ம உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் வந்து நீங்கள் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நான் ரவுண்டு ஷேப்பில் நான் பண்ண போகிறேன். ரவுண்டு ஷேப்பில் தட்டை மாதிரி நான் ரவுண்டு பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணது பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுக்கணும். இல்லைன்னா மாவு வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி தட்டை மாதிரி நான் ஷேப் கொடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் கரண்டி வச்சு இந்த மாதிரி டிசைனிங் கொடுத்துக்கலாம். சுற்றி இந்த மாதிரி டிசைனிங் கொடுத்துட்டேன். இதே மாதிரியே நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி சட்டியில் நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் அடியில் தண்ணி ஊற்றி நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நடுவில் திறந்து பார்த்து லைட்டாக நம்ம வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நம்ம 3 விதமான கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை விநாயகர் சக்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.